எல்லாருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் தமிழ் ராஜ் நேயர்கள் பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான மார்க்கெட்டிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈக்விட்டி இருக்குது. ஈக்விட்டினா தமிழில் பங்குகள். கரன்சினா இது காசோலை பணம், அதாவது இந்தியன் கரன்சி. அப்புறம் டாலர் இருக்குது, பவுண்ட் இருக்குது, அந்த மாதிரி. கமாண்டிட்டினா பண்டங்கள்னு சொல்லுவாங்க, அதாவது தங்கம், காப்பர், ஜிங்க், அப்புறம் மீட்டு, அந்த மாதிரி மெட்டீரியல் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கமாண்டிட்டி. ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்விட்டியோடு சேர்ந்தது தான், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் இருக்குது, ஆனால் அது லோ லெவல் ரிஸ்க். ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் இருக்குது, ஹை லெவல் ரிஸ்க். ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க் லோ லெவல் இருந்தாலும் இன்கம் அந்த அளவுக்கு இருக்குது. சப்போஸ் நம்ம சைடு காற்று நம்ம பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த லாபம் இருக்குது, இல்லை காற்று நம்ம பக்கம் திரும்பலை அப்படின்னா அதுக்கு தகுந்த நஷ்டம் இருக்குது. ஃப்யூச்சர் அதே மாதிரி தான், ஹை லெவல் ரிஸ்க் இருந்தாலும் காற்று நம்ம பக்கம் திரும்பிச்சு அப்படின்னா நம்ப முடியாத அளவுக்கு லாபங்கள் இருக்குது. காற்று நம்ம பக்கம் திரும்பலை அப்படின்னா சந்திக்க முடியாத நஷ்டத்தை சந்திச்சிருவோம். ஆப்ஷன் இப்போது சில நார்மல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணிட்டு வராங்க, நல்ல குட் சேலரியில் இருக்கவங்க. சப்போஸ் அவங்க ஏதாவது லாஸ் பண்ணிட்டா கூட அவங்களால ஈக்குவல் பண்ண முடியும் அப்படின்றவங்க பண்ணிட்டு வராங்க. ஆனால் ஃப்யூச்சர் வந்து இது வரைக்கும் யாருமே அவ்வளோவா தொடர்றதில்ல. ஃப்யூச்சர் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய கேபிட்டல் கம்பெனி, ஃபைனான்ஷியல் கம்பெனி, அனலைசிஸ்டர் அவங்கெல்லாம் தான் பண்ணுவாங்க. ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ட் மெத்தட், புத்திசாலித்தனத்தில் முதலீடு பண்ணுறது. கரன்சி வந்து பார்த்திங்கன்னா தியரி அனாலிசிஸ் பேஸ் பண்ணி முதலீடு பண்ணுறது. கமாண்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக, அதாவது வர்ற செய்திகளை வச்சு தங்கம், காப்பர் அந்த மாதிரி வச்சு நம்ம முதலீடு பண்ணுறது, ப்ராக்டிக்கல் நாலேஜ் வச்சு. ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம் எல்லாமே. இப்போ இதில் ஈக்விட்டிஸ் தான் நம்ம முதல்ல, இப்போ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஈக்விட்டிஸ் தான் நம்ம இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஈக்விட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராடே. அதில் வந்து 2 டைப் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே, இன்னொன்று வந்து டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ராடே அப்படின்னா காலையில் 9:15 இந்திய நேரப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 3:15 வரைக்கும், மார்க்கெட் முடிகிற வரைக்கும், அதாவது 3:15 அப்படின்னா 3:15 வரைக்கும் இன்ட்ராடே கிடையாது, 2:30 மணி வரைக்கும் தான். அதுக்குள்ளே இன்ட்ராடே முடிச்சுக்கிறது சேஃபு. ஸோ அந்த 9:15 டு அந்த 2:30 மணி 3 மணி வரைக்கும் நடக்கிறது தான் அந்த பிட்வீன் டேஸ். ஒரு நாளுக்குள்ளே நடக்கிறதுனால அதுக்கு பேர் இன்ட்ராடே. அது யார் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரேடர்ஸ். இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு பேர் ட்ரேடர்ஸ். தமிழில் சொன்னால் அவங்க வந்து வர்த்தகர்கள். டெலிவரி அப்படின்னா இன்றைக்கி பை பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ செபி, இப்போது பழைய இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி பண்ணுறவங்க இன்றைக்கி பை பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கு கூட செல் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இன்றைக்கி பை பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து செல் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பை பண்ணுறாங்க அப்படின்னா 4 டேஸ் கழித்து தான் வந்து அவங்க செல் பண்ணுவாங்க. 4 டேஸ் மட்டும் இல்லை, 4 டேஸ் சில பேர் ஷார்ட் டேர்ம் பண்ணுறாங்க, சில பேர் லாங் டேர்மும் பண்ணுறாங்க. அதுதான் ஈக்விட்டிஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர். மினிமம் 4 டேஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே அதுக்கு முன்னாடி நம்ம விற்க முடியாது செபி ரூல்ஸ் படி. 4 டேஸ் டு 1 மந்த் வச்சுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர். லாங் டேர்ம் அப்படின்னா ஒரு 40 நாளைக்கு மேலே ஆவரேஜாக வச்சு ஒரு 2 மாதம் 3 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரி வச்சு விற்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர். இவ்வளோதான் வந்து மார்க்கெட்டிங்கில் மெத்தட் இருக்குது. அடுத்தது குட் ஸ்டாக் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.